சென்னை கொருக்குப்பேட்டையில் போக்சோ வழக்கை வாபஸ் பெற கோரி 17 வயது சிறுமியை கத்தியால் வெட்டிய விவகாரத்தில் 3 பேரை கைது செய்துள்ள போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், விவரங்களை வழங்கலாம். சென்னை கொருக்குப்பேட்டையில் 17 வயது சிறுமி ஒரு 6 மாதத்திற்கு முன்பு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த வழக்குல மதன் என்ற ஒரு குற்றவாளியை கைது செய்து போக்சோ வழக்கில் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில அந்த வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என்று கூறி மதனுடைய சகோதரரும் மற்றும் அவருடைய நண்பர்களும் மற்றவருடைய குடும்பத்தினரும் சேர்ந்து 17 வயது சிறுமி, அது பாதிக்கப்பட்ட சிறுமியை தாக்கியதாக கூறப்படுகிறது. கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியதுல முகம், கை, கால் உள்ளிட்ட இடங்கள்ல அந்த சிறுமிக்கு வெட்டு காயம் ஏற்பட்டு அவர் தற்பொழுது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தொடர்பாக ஆர்கே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதில் இந்த சிறுமி மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது கொலை முயற்சி வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல தற்போது 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். போக்சோ வழக்கினுடைய குற்றவாளியின் சகோதரன் பாபு மற்றும் அவருடைய கூட்டாளி வெங்கடேஷ் உட்பட இந்த 3 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்குல இந்த குற்றவாளியினுடைய தாயார் உட்பட அவருடைய குடும்பத்தினரும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களையும் பிடித்து ஆர்கே நகர் போலீசார் இந்த விவகாரத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது கைது செய்யப்பட்ட நபர்களை பிடிக்க செல்லும் பொழுது அவர்களுக்கு அவர்கள் கீழே விழுந்ததில் காயம் ஏற்பட்டதாகவும் அவர்களை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து அவர்களுக்கு சிகிச்சை மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கு பிறகு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி சிறையில் அடைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.